காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஏன் இந்த சைனை வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இப்போ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டைவர்ஸ் பண்ணணும் அதுக்காக தானே பேப்பர்ஸ்க்காக தானே வாங்குனீங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சரி நான் தயாராக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தான் நீங்கள் சொன்னோன்னே நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, ஏன் காவேரி இப்படி யோசிக்கிற? நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? உனக்கு பயங்கர திமிருடி, எவ்வளோ தைரியமாக இருந்தால் டைவர்ஸ் பற்றி என்கிட்டயே பேசுவேன். டைவர்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக. நான் உனக்கு இப்படிலாம் வந்து ஒரு நினச்சிருக்கேன், உனக்கு எப்படிலாம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு யோசிச்சிருக்கேன். அந்த நிமிஷம் உனக்கு எல்லாம் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து பெரிய போஸ்ட்டாக கொடுத்து எல்லா சர்ப்ரைஸும் வாரி வழங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அந்த டைமில் பாரு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாள் வந்து உங்ககிட்ட நான் ஒதுங்கி போனதுக்கும் அதே டைமில் உங்களை தப்பாக நினச்சிட்டேங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நீ என்கிட்ட சாரி கேட்டுட்டு அப்படியே என்னை கட்டி பிடிச்சி போய் இது நடக்குமா நடக்காத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்து சிரிக்கிறாரு. பார்க்கலாம் இன்னும் நான் மிஞ்சி போனால் இன்னும் 2-3 ஸ்டெப் தான் இருக்குது, அதை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து காவேரிக்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி காவேரிக்கு சூப்பராக ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து தாத்தா வந்து என்னப்பா என்னாச்சு, காவேரிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? எதை பற்றி தாத்தா? இல்லைப்பா நீ இந்த மாதிரி வந்து போஸ்டிங் அவருக்கு தரப்போகிற, இந்த மாதிரி சொத்துலேயும் வந்து அவளுக்கு வந்து எல்லாமே பண்ண போகிற, ஷேரிங் பண்ண போகிற, ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலே பண்ண போகிறேன்ற விஷயத்த காவேரிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்னு. இல்லை தாத்தா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீ இப்படியே சர்ப்ரைஸ் தள்ளி போட்டுருப்பா, வேறு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. ஏற்கனவே காவேரி வந்து எனக்கு தெரிஞ்சு அவள் டிஸ்டர்பாக இருக்காதான்ப்பா நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா பார்த்துக்கலாம், எப்போவுமே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டா சொல்லிட்டா எந்த வந்து யூஸ் இருக்குது தாத்தா. அதனால் காவேரிக்கு சூப்பரான சர்ப்ரைஸாக நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அவள் பாருங்கள் அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிப்பா, அப்படியே அழவே ஆரம்பிச்சிடுவா. நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாரியாக கேட்க போகிறா பாருங்க அப்படின்னோடனே, நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தால் சரிதான்ப்பா, ஆனால் வந்து இது நடக்காமல் வேறு எதாவது நடந்தால் உனக்கு தான் பார்த்துக்கோ அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துங்க தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாரு விஜய். எங்கே வந்து காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்னடி ஏன்டி இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம கங்கா. இல்லைக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லேன்டி அப்படின்னு. இல்லைக்கா ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு தெரியும்டி, நான் அந்த பொண்ணு அங்கே வந்ததுலேருந்தே உனக்கு மனசு சரியில்லை தானே, அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனால் தாண்டி எனக்கும் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஒன்று நினச்சி இல்லை என்ன தான் இருந்தாலும் அந்த பொண்ணு போனால் தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து யோசிக்காமல் இருப்போம் அப்படின்னோடனே, பார்க்கலாங்க்கா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு போவாளோ இல்லையோ யாருக்கு தெரியும், நான் தான் போயிடுவோம் போல் இருக்கு அப்படின்னு காவேரி சொல்லிட்டு, என்னடி ஏதோ சொல்ல வந்த அப்படின்னா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி மறைச்சிட்றாங்க. அடுத்து வந்து இங்கே கங்கா வந்து ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உன் வீட்டுக்காரு இன்றைக்கி டிவியில் வந்தார் பார்த்தியா அப்படின்னு. டிவியில் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டிவி வைக்கிறாங்க. பார்த்தா அதில் குமரன் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து கலந்துருக்காரு. அந்த விஷயம் கங்கா தெரிஞ்சு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மாமா பார்த்தியா அப்படின்னோடனே, அக்கா எவ்வளோ பெரிய விஷயம்க்கா, மாமா இந்த பொட்டில் கலந்துருக்காரா, அப்போ இவ்வளோ நாள் மாமா வந்து உனக்கு எவ்வளோ வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு அப்படின்னோடனே, ஆமாடி எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. அப்போ அவர் வந்து பேசுனது இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்காக தான் நான் எல்லாமே பண்ணது, என் ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம் எல்லாத்தோட அப்படின்னு சொன்னது எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. அதை பார்த்துருக்காங்க. தண்ணி கல்லேருந்து கொட்டுது, தாங்கவே முடியல. இப்போ புரியுதாக்கா மாமா எப்படிப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு. நான் அதை சொல்கிறேன்ல தப்பாக எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு, மாமா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தாங்க இவ்வளவும் பண்ணியிருக்காரு, அதை விட்டுட்டு மாமாவை பற்றி அப்படி திட்டினேன் அப்படி பேசினேன்ல நீ அவரை அப்படின்றாங்க. ஆமாடி ரொம்ப வந்து அவசரப்பட்டுட்டேன், எனக்கே இப்போ தான் புரியுது, இப்போ புரியுதா மாமா எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. அவர் ஒரு குழந்தை மாதிரிக்கா, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுக்கா, அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் மனசில் எதுவுமே இல்லாதவருக்கா, கள்ளங்கப்படம் இல்லாத மாமாவை போய் நீ இப்படி ஏன்க்கா நீ வேற பாரு. விஜய் வந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணிலாவை தான் யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு வந்து இருக்கிற இடத்துல மாமா பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஏன்டி யோசிக்கிறேன், விஜய் ஒன்று விரும்புவார்டி, அவர் வந்து இப்போ வெண்ணிலா வந்தாலும் அப்படி பண்ணுறாருடி, பாரு கூட சீக்கிரம் நீயும் விஜய் நல்லா வாழ போகிறீங்க. அது நடக்கணும் போது நடக்கட்டும்க்கா, முதல்ல நீயும் மாமாவும் நல்லபடி வாழுங்க, மாமா கிட்ட சாரி கேளு புரியுதா அப்படின்னா. சரிடி அப்படின்றாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, டேப்லெட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து விஜய் கிட்டே ஏதோ சொல்ல வராங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்ன வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து என்ன சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல வெண்ணிலா, நீ ஏதோ சொல்ல வர ஆனால் எனக்கு புரியலையே அப்படின்னோடனே அவங்க ஏதோ ஆக்ஷன் மூலமாகவே காட்டுறாங்க. நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் மூலமாக ஏதோ காட்டுறாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. உடனே அப்போ காவேரி அங்கே வராங்க. காவேரி சொல்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போதுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, எப்படி காவேரி நீ இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிற, எனக்கு தான் வெண்ணிலா பற்றி அந்தளவு புரியல போட்டிருக்கு, உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கே பரவாயில்லையே அப்படின்னோட காவேரி எப்படி பார்த்து முறைக்கிறாங்க நம்ம விஜயை. யோசிக்கிறாரு விஜய்.